சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். நம்ம சமுதாயத்தில் சில வரம்புகள் இருக்குது, சட்டதிட்டங்கள் இருக்குது. அதை மீறி போனாங்கன்னா அது பண்ணுறவங்களோட வாழ்க்கை எங்கே போய் முடியும்? அவங்க எதிர்காலம் எப்படி இருக்கும்? அவங்க சம்மந்தப்பட்டவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இவன் கடை வச்சிருக்கான் ஊர்ல மளிகை கடை. கொஞ்சம் பணம் எடுத்துட்டு வந்து ஆசை காமிச்சிட்டான். நைட்டு 12 மணி இருக்கும் மேடம். வீட்டுக்கு வரும்போது இவங்க 2 பேரும் உள்ள இருக்காங்க. நீங்க சொன்னீங்களாமே, பரவாயில்ல அவனோட கனெக்ஷன் வச்சுக்கோ, பணம் வாங்கிக்கோன்னு. இல்ல மேடம். ஆமா, நான் அது சொல்ல உண்மை. மேடம். இது சத்தியம். உண்மை. கேவலமான விஷயம் நீங்க தான் செஞ்சிருக்கீங்க. உங்க பேரு? தவமணி. என்னாச்சு உங்களுக்கு? வெயில் நாள வந்திருக்கா முகத்துல? மூக்குல அடிப்பட்ட காயம் மேடம். ஆ? அடிப்பட்ட காயம். என்ன அடி? என் வீட்டுக்காரர் அடிச்சிட்டாரு அந்த எப்போ? நைட்டு. என்ன பிரச்சனை? எவ்வளவு நாளாச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி? 94 ஆச்சு மேடம். ஒரு பொண்ணு ஒரு பையன். கொஞ்சம் நல்லா சந்தோஷமா வாழ்ந்து வந்தோம். என் வீட்டுக்காரர் நல்லா வேலை செஞ்சாரு போயிட்டு. நாங்களும் பார்த்துட்டு இருந்தோம். அவங்களுக்கும் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு. பங்காளிங்க, அவங்க அக்கா அவங்க தம்பிங்குள்ள. அதுலேருந்து நாங்கள் வேற அவங்க வேற பிரிஞ்சு வந்துட்டோம். இங்கே வந்து சென்னையில் இருந்தோம், அவங்க கிராமத்தில் இருந்தாங்க. கொஞ்சம் கூடி ட்ரிங்க்ஸு சாப்பிட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதாகி அவருக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துருச்சு. அதுக்கப்புறம் இங்கே இருக்க வேணாம், ஊருக்கு போயிடலாம் சொல்லிட்டு ஒரு 5 வருஷம் ஊருக்கு இட்டுன்னு போயிட்டு இருந்தோம். கையில் காசு கிசு ஒன்றுமே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டோம். இந்த ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட கூட ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், இந்த மளிகை கடைக்கு போயிட்டு கொஞ்சம் ஊரில், அதாவது அங்கேருந்து காலி பண்ணிட்டு போன பாரு, சென்னையிலேருந்து ஒரு 5 வருஷம் குடும்பம் மாற்றிருந்து போன பாரு. அப்போது நாங்கள் ஊரில் ஒருத்தர் மளிகை ஸ்டோர் வச்சுருந்தார். அவர்கிட்ட பொருளுங்கெல்லாம் போய் வாங்கிட்டு, காய்கறி வாங்கிட்டு வருவேன், அரிசி பருப்பு வாங்கிட்டு வருவேன். அப்படியே கொஞ்சம் பேசி அப்படியே இருந்ததுனால எங்களுக்கும் அவருக்கும் கொஞ்சம் தொடர்பு ஆயிடுச்சு. தப்பு இல்லை, இதெல்லாம் தப்பு தான் மேடம். அது எப்படி நீங்க நியாயப்படுத்துவீங்க? அது கஷ்டம், எனக்கே தெரிஞ்சுதான் அது தப்புன்னு. ஆனால் என் சூழ்நிலை காரணம். சூழ்நிலைன்னா இப்படி தொடர்பு வருமா? இல்லை, இது உங்க ப்ராப்ளத்துலேருந்து உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குமா? சரி, நீங்க பண்ணீங்க, உங்க லைஃப் அதுக்கப்புறம் பெட்டரா இருக்கா மோசமா இருக்கா? அதுக்கப்புறம் கொஞ்சம் பெட்டராக இருந்தது. ஆனால் இப்போ மோசம் இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். பெட்டர் ஆகாது, இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். இப்போ வந்து மோசமாயிடுச்சு. என்னாச்சு? அது அவருக்கு தெரிஞ்சதுனால பிரச்சனை வந்து இப்போ அது சண்டையாகி இப்போ அதிகமாகிடுச்சு. அப்புறம் அவங்க வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அவருக்கு? அவருக்கு வீட்டுக்கு அந்த மளிகை கடை மளிகை கடை, அவங்க வீட்டில் அவங்க தாய் தகப்பன்லாம் இருக்கிறாங்க. அவர் பேரு கந்தன். கல்யாணம் ஆயிடுச்சு அவருக்கு? இல்லை. அவரு தான் எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணாரு மேடம். அவர் நல்லா எனக்கு ஹெல்ப் பண்ணதுனால சரின்ட்டு நானும் அதை வச்சு பயன்படுத்தி என் வீட்டு குடும்பத்துக்காக நான் காப்பாற்றினேன். ஒரு வாட்டி கூட சொல்லுங்க, அதை வச்சு பயன்படுத்தினீங்க. அதனால என் வீட்டு குடும்ப சூழ்நிலைக்கோசம் அவங்க காப்பாற்றினேன். அதனால என் பிள்ளைங்களை காப்பாற்றினாங்க. தப்புமா, நீங்க நியாயப்படுத்திக்கிறீங்க, செஞ்ச தப்ப நியாயப்படுத்திருக்கிறீங்க. புருஷனுக்கு எப்படி தெரிய வந்தது?
அவருக்கே ஒரு நாள் பார்த்துட்டாரு. என்ன அவருக்கே நேராக பார்த்துட்டாரு. நடந்து இந்த விஷயம் நடந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு? இது நடந்து இப்போ நான் 5 வருஷத்துக்கு 6 வருஷத்துக்கு ஆயிடுச்சு. ஊருக்கு போனப்போ? ஊருக்கு போனப்போ தான் இங்கேருந்து உடம்பு முடியாத கூட்டிகிட்டு போனோம் பார்த்தியா, அங்கே போனதுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அங்கேருந்து ஊர்லேருந்து திரும்ப வந்துட்டீங்களா? திரும்ப வந்துட்டோம். இப்போ தொடர்பு இல்லையா உங்களுக்கு அவரோட? தொடர்பு அதான் இருக்குது இங்கேயே. எப்படி? அவர் வீட்டில் சண்டை போட்டு அடித்து வீட்டை விட்டு துரத்திட்டாங்க அவங்க அப்பா அம்மா. அவருக்கு எதுவும் இல்லாமல் சென்னைக்கு ஓடியான்ட்டார். அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரு என்னை வந்து நான் அவர்கிட்ட இது மாதிரி சொன்னேன், இதுங்க அவர் இது எனக்கு ஹெல்ப் பண்ணார், இந்த மாதிரி செஞ்சாருங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட சொன்னேன். சரி அப்படியா என்கிட்ட அவரே சொன்னார், சரி உடம்பு முடியலன்னு அவர் என்ன சொன்னார், நீ ஒன்றா அவர்கிட்ட ஒன்றா பேசி காசு வாங்கிட்டு வா. என்கிட்ட நாங்கள் காசு தந்தாங்க ஒரு 1000 ரூபா. இது மாதிரி இந்த மாதிரி அர்ஜென்ட் செலவுக்கு நான் போய் கேட்டேன், ஒரு ஆபத்துக்கு அவசரம் ஸ்கூல் பிள்ளைக்கு. அப்போ அவர் உதவி பண்ணார். ஏது காசுன்னு கேட்டார், இருந்தார் அவர்கிட்ட தான் அவர் கொடுத்தாரு குழந்தைக்கு. அவருக்கு உதவி பண்ணார். அதனால தான் அந்த அவர் தப்பெல்லாம் செஞ்சு என்னை கண்டித்து திட்டம் பண்ணிக்கிட்டு அடிச்சுட்ட பிறகு அதுக்கப்புறமா அவர் 2 நாள் கூட்டி தொடர்பு போச்சு. நீங்கள் என்ன சொன்னீங்க உங்கள் புருஷன்கிட்ட சொன்னப்போ? புருஷன்கிட்ட சொன்ன பரவாயில்ல வேணா பேசிக்க சொன்னாரா? அப்படி தான் அவர் ஒத்துப்பட்டு வந்தார். நான் ஏன்னா அவருக்கு உடம்பு அது மாதிரி ஒரு சூழ்நிலையை அமைச்சிட்டேன் நான். அப்புறம் அவர்கிட்ட சொன்ன பிறகு அவரே தான் போயிட்டு எனக்கு எது வந்தாலும் சரி சொன்னார். நானே போய் வாங்கிட்டு வருவேன், காசு கொடுப்பாரு. அப்போ அந்த கண்ணனை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க, கந்தனை, கரெக்டா? அவருக்கு என்ன வயசு இருக்கும்? அவருக்கு சரியா தெரியாது மேடம். எனக்கு உங்களை விட வயசு கம்மியா? கம்மியாக கூட இருக்கும். அப்போ அந்த பையனை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க. அவர் மனசு நல்ல மனசாக தெரிஞ்சுது, அவ்வளோதான். அவரை நான் பயன்படுத்தணும் இல்லை, அவருக்கு மனசு சில பேருக்கு இருந்தாலும் கொடுக்குன்ற மனசு வராது. கொடுக்கறதுக்கு பதிலுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? பதிலுக்கு எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்ல மனசு. இதுக்கு பேர் நல்ல மனசு இல்லை. எதுக்கு இப்போ பிரச்சனை? எதுக்கு எங்களை பார்க்க வந்திருக்கீங்க? இப்போ எனக்கு ரொம்ப என் பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிடுச்சு. இப்போ இந்த தொடர்பு இப்படியே இருந்துச்சுன்னா என் பொண்ணு எதிர்காலத்துக்கு பாதிக்கும். அதனால் விட்டு விலக போகிறோம் மேடம். என் வீட்டுக்காரும் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணார். இவரும் எனக்கு வேண்டான்னு சொல்கிறேன், இதுலேருந்து விலகிட சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? இப்போ வந்து அவர் வேண்டான்றாரு. யாரு? என் வீட்டுக்கார். அதுக்கு அப்போ அது உங்களுக்கு பிரச்சனையா? அதான் பிரச்சனை. அவர் இல்லாமல் இருக்க முடியல, கந்தன் இல்லாமல் உங்களால இருக்க முடியல. அவரும் வேண்டாம் மேடம். அவர் வாழ்க்கை அவர் பார்த்துக்கிட்டோம். இவ்வளோ நாள் தெரியலையா அது? இப்போ உங்கள் சூழ்நிலை எப்படி பெட்டர் ஆச்சு? அதே சூழ்நிலை தானே? ஆமாம், இருந்தாலும் அப்போ வந்து எனக்கு தெரியாமல் பண்ணிட்டேன் மேடம். தெரியாமல் செஞ்சுட்டேன். என்ன தெரியாமல்? அப்போ அவருக்கு வந்து ஒரு பழக்கத்தில் வரப்போ சொல்ல ஒரு பழக்கமாக அது ஃப்ரெண்ட்ஸுப்பாக பழக்கணும். அது அப்படியே கொஞ்சம் அதிகமாக ஆயிடுச்சு. அப்போ தெரியல. ஆனால் இப்போ அதோட அனுபவம்லாம் பட்டுட்டேன். நான் தப்பு பட்டதை இப்போ அனுபவிச்சிட்டேன் பண்ணதை. நேற்றுக்கு எதுக்கு அடிச்சார் உங்களை? அவர் டெய்லியும் தண்ணி போட்டால் ஒரு மாதிரியாக பேசி அடிப்பார் மேடம். தண்ணி போட்டாருனாவே அவர் மனுஷனே கிடையாது. இதை காரணம் வச்சே தினைக்கும் அவகரமாக பேசுறது, அடிக்கிறது, ஏதாவது ஒன்று. காலையில் ஆனால் ஒரு 2 மணி வரைக்கும் சொன்ன மாதிரியா இருப்பார். 2 மணிக்கு மேலே குடிச்சிட்டாருன்னா இந்த ப்ராப்ளத்தை ஈர்த்து வச்சே சண்டை வாங்கிட்டே இருக்கிறாரு. அவர் எப்படி எடுப்பார்னு நினைக்கிறீங்க? அது நீங்கள் இப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க, அவர்கிட்ட சொல்லி அவருக்கு தெரியும், அவர் எப்படி அதை தாங்கிப்பாரு? அது தாங்கிட்டு தான் இருந்தார். அப்போ அவர் பண்ணது தப்பா இல்லை? அவருக்கு என்ன பிரச்சனை இப்போ? அவருக்கு இப்போ அவர் கூட நான் இருக்கிறது பிரச்சனை. அதான் நீங்கள் வேண்டாம் சொல்கிறாரா? நான் அவரை விட்டுடணும்னு சொல்கிறாரு. உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்கீங்க? வீட்டில் வந்து அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. அப்பா இருக்காரு, அம்மா இருக்காங்க. இந்த ப்ராப்ளத்தினால எல்லாம் வீட்டை விட்டு தெத்திட்டாங்க. என்னங்க பண்ணுறீங்க? இதெல்லாம் சரியா நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம்? சொல்லுங்க மேடம். தப்பு இல்லையா? தப்பு இல்லைன்னு வச்சுங்க மேடம். நான் அது போல் வாழ்ந்துட்டு இருந்தேன் மேடம். என்னை வந்து தெருவில் அசிங்கப்படுத்திட்டாங்க மேடம். யாரு? இவங்க வீட்டுக்காரு. அவங்க வீட்டுக்காரர் தான் என்ன அசிங்கப்படுத்தினது. என்ன பண்ணாரு? ஃபோன் பண்ணி அசிங்கமாக சொல்லி எங்கள் அப்பாவுக்கிட்ட திட்டி ஊரில் எல்லாரும் பூந்து என்னை அடித்து உதச்சி மானம் கெட்டு போயிட்டேன்.
சரி அவங்க நீங்க 2 பேரும் தப்பு பண்ணா அவங்க வீட்டுக்காரர் பொறுமையா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை பொறுமையாக இருக்கிற மேடம். நான் அறியாத வயசில் தெரியாத தப்பு பண்ணிட்டேன் மேடம். அறியாத வயசுன்னா என்ன வயசு உங்களுக்கு? 23 வயசு மேடம். அப்பவா இப்பவா? அப்போ ம் அந்த டைம் தப்பு பண்ணிட்டேன். ம் அதுக்கு வந்து விட்டு இருக்கணும், ஏன்னா பேசி விட்டுட்டு இருக்கணும், என்ன பண்ண என்ன அடிச்சாரு. இல்ல தப்பு பண்றவங்க எல்லாம் இதே சொல்லிட்டு இருந்தா இல்ல எப்படி? மேடம், என்ன அடிச்சிட்டாரு மேடம். அடிச்சிட்டு என்ன அடிச்சிட்டாரு மேடம். நீங்க என்ன வேணுமோ நான் செய்யறேன்னு இவர் எழுதி கூட எழுதி கொடுத்து வெளியில கொடுத்துட்டு வந்துட்டேன் மேடம். அவர் கையை தவங்கினாரு எழுதி என்கிட்ட என் குடும்பத்துக்கு நீ தான் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு கையை தவங்கினாரு என்கிட்ட. சரி இப்போ சொல்லுங்க இந்த மேடம். பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது. ம். அப்புறம் இவங்க சென்னை வந்தாங்க. ஆமா மேடம். நீங்களும் இங்க வந்தீங்களா? நான் உங்களுக்கு முன்னாடி வந்துட்டேன் மேடம் சென்னை. இங்க வந்தீங்க. ஆமா எல்லாத்தையும் அப்புறம் இவங்க நீங்க தான் கூட்டிட்டு வந்தீங்களா இவங்க? நான் கூட்டு வரல மேடம். அப்புறம் எப்படி நீங்க ஒண்ணா வாழ்ந்தீங்க இங்க வந்து? சொல்றேன் மேடம், அதை சொல்றேன் மேடம். ம். நான் வந்து சென்னையில் வந்து இருந்தேன் மேடம். இவங்க வந்து இவங்க வீட்டுக்காரரும் இவங்களும் சென்னைக்கு வந்துக்கிறாங்க. சென்னைக்கு வந்திருக்க சொல்ல அவங்க வீட்டுக்காரரு தவமணியை வந்து டார்ச்சர் பண்ணி மிரட்டியிருக்காரு. அவன் ஒரு நாள் தானே இது போல் வந்திருக்கான், அவன் எங்கே போயிருக்கான் ஏது இருக்கான் உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்காங்க, ரொம்ப மிரட்டியிருக்காங்க. மிரட்டி கத்தி வச்சுலாம் மிரட்டியிருக்காங்க. இது பயந்துட்டு எனக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. உங்க நம்பர் எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏற்கனவே பழைய நம்பர் தான், பழைய நம்பர் எந்த நம்பரும் மாற்றலாம் இல்லை, அதே நம்பர் தான். அவங்க ஊரில் இந்த நம்பர் மட்டும் சிம் கார்டு மட்டும் வச்சுருந்து இங்கே வந்து மொபைல் வாங்கி அதே நம்பர் தான் வச்சுருக்கேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி உடனே எடுத்ததும் இவங்க பேசுறாங்க, இது போல அழுகுறாங்க, புலம்புறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். ம். அதுக்கப்புறம் என்ன நடந்தது? நடந்ததும் இது போல நீ வந்து ஈவினிங் 7 மணிக்கு இங்க வீட்டாண்ட வாங்க. எதுக்கு? என் வீட்டுக்காரர் தான் மேடம் சொன்னாரு. எதுக்கு வர சொன்னாருன்னா என்ன பண்றான் ஏது பண்றான் சரி வர சொல்லு, எங்க இருக்கிறானா அப்படின்னு கேட்டுருந்தாங்க. ஏன்னா எனக்கு இவரு ஹெல்ப் பண்ணுவாரு அப்புறம் பாருங்க. உங்க வீட்டுக்காரருக்கு என்ன அக்கறை இவர் வரதுக்கு? அதான் இது மாதிரி காசு கீசு எதாவது கேட்டா வாங்குறதுக்கு தான். குடிப்பாரு, நான் வந்து அவர் குடிப்பாரு, அப்புறம் ரொம்ப மேடம் நான் என்ன கஷ்டம். பண்ணேன், நான் எத்தனை போடுறது அவருக்கு வாங்கி சாப்பிடுவாரு. நான் வந்து வேலை செஞ்சிருக்க பார்த்து ஃபோன் பண்ணாங்க என்ன மேடம். டீலா இருந்தது உங்க 3 பேருக்கும்? நீங்க வந்து இங்க வந்து தங்கினீங்களா உங்க வீட்ல? அவங்க வீட்டில் தான் இருந்தேன் மேடம். நான் வந்து ஃபோன் பண்ணி வர வச்சவங்க சொன்னேன் மேடம். நான் வந்து கார்டனாண்ட வந்தேன். கார்டனாண்ட வந்து வர சொல்ல சரி 2 மாதம் பத்து வரமேன்னு சொல்லிட்டு திங்ஸு மிக்சரு சிப்ஸு கொஞ்சம் வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு வந்து கார்டனில் எல்லாம் ஒரு கூட்டமாக இருக்காங்க, உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கேன். இவர் என்ன பண்ணுறாரு, அவங்க வீட்டுக்காரு பின்னாடி பக்கமாக பாத்ரூம் பக்கமாக ஓடியாந்து என் கை ஓடியாந்து பிடிச்சாரு. தவமணி வீட்டுக்கார் வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றாரு. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து நான் முன்ன போல இல்லை, இவையெல்லாம் மாறிட்டேன்டா, சாப்பிட்றேன் என்னை வற்புறுத்தினார். ரொம்ப வற்புறுத்தினதுக்கு நான் சாப்பிட மாட்டேன்டா. அதுக்குள்ளே தவமணி வந்துடுச்சு வீட்டுக்கு. சாப்பிடு, எது வந்தாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் எதுவும் வந்தாலும் மனசில் வச்சுக்காத சாப்பிடுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, மீண்டும் வற்புறுத்துறாங்க. சரி சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாரு, தவமணிக்கிட்ட கை செய்கை காட்டிட்டு போகிறாரு. அதான் நானும் கண் குளிர பார்த்தேன். என்ன செய்க காட்டினாரு? இவ்வளோ நாள் கற்று இவ்வளோ நாள் பத்து வரான், அவங்க கூட இருந்துட்டு போன்னு பச்சா சொல்கிறதுக்கு பதில் நம்ம அவர் கை செய்கை காட்டு போகிறேன். நான் அதை ஓப்பனாக சொல்கிறேங்க. இப்போ அவர் வந்து 3வது வீட்டு 4வது வீட்டு தென்னை மேலே தேவ வீட்டு தென்னை மேலே பத்துட்டாருங்க. தண்ணி அடிக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணாரா? அது தெரியாது மேடம், எனக்கு தெரியாது நீங்க மேடம். காசு கொடுத்தீங்களா? இல்லை அதெல்லாம் ஒரு பைசா அவருக்கு தரமாட்டேங்க. எனக்கு தான் குடும்ப சூழ்நிலைக்கு எனக்கு தான் தந்தாரா? அவர் தந்தாரா? இவர் எனக்கு தான் நிறைய கொடுத்து ஹெல்ப் பண்ண. அம்மா சாவுக்குலாம் கூட இவரு தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. அவ்வளோ நீங்க எதுக்கு அவங்க வீட்ல போயிருந்தீங்க? நான் தேடி போகல மேடம், அவன் ஃபோன் பண்ணி வர வச்சு நான் பண்ணல, நான் போய் மாட்டேன். நீங்க ரொம்ப நல்லவரு. அப்படி சொல்ல வரல மேடம், நான் சொல்லக்கூடாது அவங்க மேடம். வீட்ல போய் சாப்பிட்டுருக்கீங்க. அவங்க தான் என்ன வற்புறுத்தினாங்க. ஏன் போறீங்க? என்ன மேடம் போன் பண்ணி வர சொன்னா நீங்க ஏன் போறீங்க? மேடம் அவங்க சாப்பிட சொன்னா நீங்க ஏன் சாப்பிடுறீங்க? சாப்பிடல அடுத்த நாளைக்கு மேடம். காலையில போன் பண்ணி சைக்கிள் எடுத்துட்டு அவங்கள தேடி ஏன் போறீங்க? அந்த அளவுக்கு என்கிட்ட வந்து மனப்பூர்வமா என்கிட்ட அழுதாங்க மேடம். அழுது என் மனசனுடைய இது இறக்கத்தை ஃபுல்லாக என்கிட்ட கொடுத்துட்டாங்க மேடம். அந்த அளவுக்கு பண்ணதுனால அதை இறக்க அவங்க ரொம்ப மனசோட. கஷ்டப்படுற ஜீவன், நீங்க ரொம்ப நல்லவரு, அதனால பாப பரிதாபப்பட்டு அவங்க வீட்டுக்கு போனீங்க. ஆமாம் மேடம், அதான் உண்மை மேடம். இறக்கப்பட்டு தான் மேடம் வந்தேன். நாங்கெல்லாம் நம்பிட்டோம். சொல்கிறேன் மேடம். எவ்வளவு வருஷம் இதெல்லாம் நடந்தது? எவ்வளவு வருஷம் அவங்க வீட்ல இருந்தீங்க? எப்போ மேடம்? அவங்க வீட்ல சென்னைக்கு வந்தா மேடம். ஆ, சென்னைக்கு வந்து 6 வருஷமா இருக்கு மேடம். அவங்க வீட்ல ஆமாம் மேடம். எப்படி அரேஞ்ச்மெண்ட் உங்களுக்குள்ள? எது மேடம்? உங்க 3 பேருக்குள்ள அரேஞ்ச்மெண்ட் எப்படி? அது அவங்க தான் பண்ணாங்க மேடம். அரேஞ்ச் என்ன அரேஞ்ச்மெண்ட்? அரேஞ்ச்மெண்ட் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிட்டு வரேன் மேடம். எனக்கு கேட்க வேண்டாங்க உங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட்ல இருந்து எல்லாம். என்ன அரேஞ்ச்மெண்ட் உங்க 3 பேருக்கும் வீட்டுக்குள்ள? வீட்டுக்குள்ளனா எப்படி போயிடல மேடம். எப்படி நீங்க 2 புருஷன் ஒரு பொண்டாட்டி எப்படி ஒரு வீட்டுக்குள்ள இருந்தீங்க? அப்படி இல்ல, நான் ஒரு வீடு வாடகை வாடகை எடுத்துருக்கேன் மேடம். எடுத்துக்கணும் மேடம். ஒரே வீட்டுல இல்ல, இவர் தங்குறதுக்கு படுக்கிறதுக்கு சாப்பிட எதுக்குன்னா அவர் வாடகை எடுத்துன்னு இருப்பாரு. சாப்பாடு இருந்தா நான் எத்துமே வீட்டுல கொடுத்துட்டு வருவேன். பக்கத்து தெருவா? பக்கத்து ஆமா தெருவுல வாடகை தான் இருந்தாங்க. ஒரே வீட்டுல இல்ல. அப்ப 2 வீட்டுல 2 புருஷன். ம்? ம்?
ஏதோ ரொம்ப முடியல, கஷ்டப்பட்டோம், சூழல் எல்லாம் சொன்னீங்க. அது ஆரம்ப ஸ்டேஜ். அதுக்கப்புறம் எங்களுக்குன்னு தெரிஞ்சுட்டு நாங்கள் ஒரு வேறு வழியில எங்களுக்கு சம்பாரிச்சு கொடுத்ததும் இன்னமும் இவர் தான் எல்லாமே எங்களுக்கு எல்லாமே பண்ணி விட்டாரு. இவர் ஒரு நன்றி கடனுக்காக நான் இருந்து நான் இவருக்கு சாப்பாடு கொடுத்து நன்றி கடனா? நன்றி கடனுக்கு அப்பா இல்லை மேடம், அவர் எனக்கு நிறைய செஞ்சார். ரொம்ப கஷ்டம். இந்த விஷயம் தெரிஞ்சு என் வீட்டுக்காரரும் அதுக்கு துணையா இருந்தார். எப்போலேருந்து அவர் மாறினார்? யார்? என் வீட்டுக்காரர் சொல்லுங்க. அது ஆரம்பத்துல இருந்து சொன்னாரு. 2014 மாறிட்டாரா? அவரும் கடையில் வச்சு நான் கடை எடுத்துனேன் மேடம் பெரம்பூர்ல. அவரும் கடையில் உட்கார வச்சேன் மேடம். கடை எடுத்து நானும் கடைக்கு போயிட்டு அவரு தான் முதல்ல வச்சேன். இவங்க வரல, அவரு தான் நாங்க அவரு தான் முன்ன வந்து அவருக்கு வந்து ஓ, நீங்க உங்களுக்கு கடை செட் பண்ணி கொடுத்தீங்களா? பழக்கத்துக்கு மட்டும் இது பண்ணீங்க. அதுக்கு இவங்களை கொண்டு போய் உட்கார வச்சீங்களா? இவங்களே இருக்கணும் இல்ல, அவரு தான் வந்தார். ஓ, அதை விட நல்ல காரியம். அவர் தான் வந்தார். பரோபகாரம். அவர் வரல, இது இவங்க வரல, அவர் தான் வந்தார் முதல்ல. அப்புறம் ஏன் கோவிச்சுக்கிட்டாரு? எதுக்காக கோவிச்சுக்கிட்டாரு? அது அவரை தான் கேட்கணும் மேடம். இப்போதைக்கு அவருக்கு பிடிக்கலன்னு சொல்றாரு மேடம். என்ன பிடிக்கல? இப்போ நீ இந்த பொண்ணு இப்பதான் சொன்னேன் இல்லையா, பொண்ணோட லைஃப் பாக்கணும்னு சொல்லிட்டு இப்போ பிடிக்கல, வேண்டாம். பொண்ணு பெருசாயிட்டாளா? அந்த வந்து ஊருங்கெல்லாம் என்ன எவனும் மதிக்கல, பங்காளிங்க இந்த மாதிரி இருக்கிறது. 2011 சொல்றீங்க, இன்னைக்கு 16. 5 வருஷமா தெரியல பொண்ணு பெருசாகிறான்னு. அதான் நான் இப்போதான் அவருக்கு உணச்சிருக்கான். அதனால இப்போ என்ன அது சண்டை பிடிச்சி இந்த மாதிரி பிரச்சனை பண்ணார். நீங்க இப்ப எதுக்குமா வந்தீங்க? இங்க எதுக்கு வந்தீங்க? அதுதான் எனக்கு புரியல. எங்க வீட்டுக்காரர் பிரச்சனை பண்றதோ இவருக்கோ என் பொண்ணு நீங்க தான் இவரும் வேண்டான்னு சொல்றது. வேற என்ன சொன்னீங்க? இவருக்கும் எனக்கு எந்த சம்மதம் இருக்கக்கூடாது. இல்ல, வேற ஏதோ சொன்னீங்க. இல்ல மேடம், அதான் சொல்ல வந்து பிரச்சனை அதெல்லாம் கிடையாது. இல்ல மேடம், இவருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாது. இவரும் என்னால பிரச்சனை அது இல்ல. அதான் சொல்ல வந்தேன் மேடம். பிரச்சனை வேற என்ன? அதாவது எனக்கு வந்து மாமன் பொண்ணு, எங்கள் அம்மா பார்த்து இவங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க, முடியாமல் நிலைமையில் இருந்தாங்க. நம்ம தான் உதவி பண்ணோம், நம்ம தான் கட்டின்னு வரணும்ப்பா அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணி வச்சு வந்து கொஞ்ச நாள் நல்லா இருந்தாங்க. அப்போ அவங்கள ஊரில் விட்டு நான் சென்னைக்கு வந்தேன் வேலைக்கு. இங்கே வேலைக்கு வந்துட்டு இருக்கும்போது அங்கே பக்கத்து வீட்டு பையனோட தொடர்பு வச்சுருக்காங்க. நான் கண்ணால் பார்க்கல. இங்கே 2 பேரும் குட்டாயில் இருந்திருக்காங்க, பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே வீட்டாளுங்க எல்லாம் வந்து பிரச்சனை பண்ணியிருக்காங்க. பிரச்சனை பண்ணி என்னை கூப்பிட்டாங்க. நான் போன உடனே அப்போ இந்த பொண்ணு சரியில்லை, இந்த மாதிரி பழக்க வழக்கம் வச்சுருக்கு, இது தாலியாக இருக்குன்னு தத்துரு அப்படின்னு சொன்னாங்க. இது உண்மை. அப்போ நான் என்ன பண்ணேன், சரி இதெல்லாம் என்ன ஏதுன்னு கேட்காம சொல்லாம அவன் கூட உள்ள எதுக்கு இருந்தான், உள்ள என்ன பண்ணான் அது பதில். அப்போ வந்து நுங்கு வெட்டுற காலம் மேடம். அவன் வந்து என்னாண்ட வந்து கத்தி கேட்டான், கத்தி கொடுங்க. மத்தியான நேரத்துல யாருமே கிடையாது மேடம், அதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்ல. அதுக்கப்புறம் அது முடிஞ்சது. போய் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், சரி இங்கே தான் பிரச்சனை இருக்கு, வா சென்னைக்கு கூட்டின்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு கூட்டின்னு வந்தேன் மேடம். அவன் ஊர்ல இருந்து சென்னைக்கு ஒரு நாள் வந்து உன்னோட இருந்திருக்காங்க. அதெல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறமா என்ன பண்ண, சரின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் உடல்நல சரியில்லாதனால நெஞ்சுவலி வந்தது. அப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்குங்க அப்படின்னு சொன்னதுனால ஊருக்கு கிராமத்துக்கு போனோம். கிராமத்தில் போய் இருக்கும்போது இந்த மாதிரி வீடு கட்டிட்டு கொஞ்சம் கதவு போடாமல் இருந்தது. அப்போது ஒருத்தனை கூட்டின்னு வந்து கதவு போடுறதுக்கு கூட்டம் மேடம். அவன் வந்து பகலில் வேலை செய்வான் கடையில், நைட்டில் 6 மணி 7 மணிக்கு வந்து நைட்டு 10 மணி வரைக்கும் அந்த கதவு தைக்கிற வேலை ஏதோ அந்த வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் கூட தொடர்பு வச்சிருக்கேன். இது கேளுங்க மேடம், நான் வேணா ஃபோன் பண்ணி தரேன், பேசுங்க. அது கூட நான் அந்த மாதிரிலாம் செய்யல மேடம். அவங்க வந்து என்ன நம்பி விட்டுட்டு தான் போனாங்க. நான் வீட்டில் இருந்து பார்த்துட்டு இருந்தா அவங்க வேலை பார்த்தாங்க, அவ்வளோதான். அது வேலை பார்த்துருந்தா நான் ஒண்டி இருக்கிறேன் மேடம். இவங்க வெளியூர் போயிட்டாங்க, நான் ஒண்டி இருக்கிறேன். ஒரு ஆம்பளை வந்து வேலை பார்த்தாங்க. இவ்வளோ 10 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு போனேன். அவங்க வீட்டில் வந்து போறவங்க என்ன சொல்லுவாங்க மேடம், இது கதை கட்டி விட்டாங்க. நம்பர் இல்லை அப்படி இப்போ அவங்க கிட்ட கதை கட்டி விட்டாங்க, அவ்வளோதான். பொண்டாட்டிக்கிட்ட அவங்க அப்பா அம்மா கிட்ட பேச சொல்றதுக்கு நான் அரேஞ்ச் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பழக்கம் இருந்திருக்குது மேடம். இது இப்படியே இருந்திருக்கு. இப்படி இருந்திருக்கும் போது இவன் என்ன பண்ணியிருக்கான், இவன் வந்து கூட அப்போ சேர்ந்துருக்கான். இவன் வந்து சேர்ந்தும்போது இவன் கடை வச்சுருக்கான் ஊரில் மளிகை. அப்போ இவன் கடையிலேருந்து எதனா 1 2 எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது, கொஞ்சம் பணம் எடுத்துகிட்டு வந்து ஆசை காமிச்சிட்டான். இப்போ நான் வந்து அங்கே கொஞ்சம் உடம்பு மாதிரியான உடனே திருச்சியில் திருவரம்பூர் BHL போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் மேடம். நீங்கள் சொன்னீங்களாமே பரவாயில்ல அவனோட கனெக்ஷன் வச்சுக்கோ, பணம் வாங்கிக்கோன்னு. அப்படிலாம் கிடையாது மேடம், அது கேட்குங்க, சொல்லிட்டே வரேன். இவன் கொஞ்சம் பணம் ஆசை காமிச்சு, அதாவது ரோட்டில் போகும்போது இவன் இருக்கும்போது தூக்கி போடுறதான், இதெல்லாம் பொறுக்கி வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அது மாதிரிலாம் கிடையாது, எந்த நாள்ல அந்த மாதிரிலாம் நடந்தது. இது உண்மை மேடம். 80,000 ரூபாய் பணம் வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன கூட்டின்னு போய் நகை எடுக்க கூப்பிட்டு அந்த பணம் உனக்கு எப்படி வந்தது?
அது வந்து இவங்க தூக்கிலாம் போடுறது கிடையாது. அது 80,000 ரூபாய் எங்க இருந்து எங்க வந்தது? இருந்து வந்தது? நான் கொடுத்து வச்சேன் மேடம். நான் கொடுத்து நீ வச்சேன். எதுக்கு பணத்தை எடுத்துட்டு வந்து இங்க கொடுக்குற? 60,000 கொடுத்தாங்க, 80,000 இல்ல. யாரு இவர் கொடுத்தாரு. எதுக்கு? எனக்கு அவருக்கு உடல் உறவு தான் ஏற்படுத்துறதுக்கு. ம்? இல்ல மேடம், அதுக்கு முன்ன அடிச்சு சண்டை போட்டு சண்டை breakup போட்டுட்டு தான் இவர் கொடுத்தது. பிரச்சனை பண்ணதுக்கு பிரச்சனை அப்புறம் பண்ணது தான் கொடுத்தாங்க. கொடுத்தது. அதுக்கு முன்னாடி எல்லாம் கொடுக்கல. இவர் சண்டை பிரச்சனை பண்ண பிறகு தான் பிரச்சனை கொடுத்தது. கேளுங்க பிரச்சனை மேடம். பண்ணப்பட்டதுக்கு. கேட்டுனே வாங்க. இவங்க இப்படி இருந்திருக்காங்க. இவருக்கு அதெல்லாம் இவன் மாறி வந்து சேர்ந்த பேசுவாரு. உடனே இங்க கதவு தச்சுக்கு வந்து பாருங்க. இவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கும்போது அவன் வந்து பாத்துட்டு இருக்கான். இல்ல மேடம். அதெல்லாம் இல்லை. இது உண்மை. அதெல்லாம் இதை தெரியாது கேளுங்க மேடம். மேடம். நான் சாட்சி நிரூபிக்கிறேன். இல்ல. எனக்கு எனக்கு அவன் தெரியாது. ஃபோன் பண்ணி சொல்றான், இல்ல. நான் திருச்சியில இருக்கிறேன், இந்த மாதிரி அப்படி நான் சரின்னு சொல்லிட்டு நான் வந்தேன் மேடம். இல்ல. வந்துட்டு அவன் சொன்னதையும் வச்சு காதல வாங்கிக்கினேன். கம்முன்னு விட்டுட்டேன். அவங்க மேல கம்முன்னு இருக்கணும். அவங்க மேல ஒரு தப்பான அபிப்பிராயம் சொல்றாங்கன்ட்டு அவர் இந்த மாதிரி சொல்லி விட்டாரு கோசம். அவன் அது மாதிரி எல்லாம் இது கிடையாது. உண்மை மேடம். கடவுள் மீது ஆணை. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், நான் வந்தேன். திருச்சியில இருந்து கிளம்பி வந்தேன். வந்துட்டு நைட்டு, அதான் இன்னைக்கு சாயந்தரம் வந்தேன். வந்துட்டு பக்கத்தூர்ல ஒரு கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு போயிட்டேன். கல்யாணத்துக்கு போயிட்டு நைட்டு 12 மணி இருக்கும் மேடம். நான் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வரும்போது இவங்க 2 பேரும் உள்ள இருக்காங்க. என் வீட்டில் உள்ள இருக்கிறாங்க 2 பேரும். 2 பேரும் படுத்துக்கின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க மேடம். நான் வந்தேன். என்னடா சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே டக்குன்னு வெளியே கதவு பூட்டேன். கதவை பூட்டிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் சாப்பிட்டு பேசக்கூடாது, பேச கம்முன்னு இருக்கணும். இல்ல. அதுக்கப்புறமா மேடம் தப்பு தப்பா வந்து சொல்லின்னுக்கிறாரு. கத்தி, எதுவும் பண்ணாத, ஒன்றும் பேசாத, ஒன்றும் பண்ணாத, உள்ளவா 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 உள்ளவான்னு கூப்பிட்டான். சரி, நான் என்ன பண்ண யோசனை பண்ணி என்ன பண்ணிட்டேன், கதவு திறந்து உள்ளே போய் உள் சைடு பூட்டினேன். உள் சைடு பூட்டிட்டு இவளையும் அடித்தேன், இவனையும் அடித்தேன். 2 பேரையும் அடித்தேன் மேடம். இந்த விளக்கு மீது ஆனேன். அப்போ இவகிட்ட கேட்டேன், அவங்ககிட்ட படுத்தியா? படுத்தேன். அந்த கதவு போடுறான்னு அவங்ககிட்டயும் எனக்கு படுத்தேன். அந்த கணக்கெல்லாம் அந்த அதுதான். அக்கவுண்ட் எல்லாம் கேட்க வேண்டாங்க. ரைட் மேடம். அப்புறம் இவங்க 2 பேருக்கும் அடிச்சு முடிச்சு இவனையும் துரத்தி விட்டேன். இவன் வந்து என் காலை இதெல்லாம் முடிஞ்சது. நீங்க சென்னைக்கு வந்தப்பறம் அந்த பையனை ஏன் கூப்பிட்டீங்க? நான் கூப்பிடல மேடம். சரி, எவ்வளவு நாள் இந்த பையன் உங்க கூட உங்க வீட்ல பக்கத்துல வந்து அதான் இருந்தான்? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து அதெல்லாம் எனக்கு இல்ல கேட்கல. மேடம், அது நியாயப்படுத்தல் எல்லாம் வேண்டாம். வரலாறு வேணும் மேடம். அதாவது இவங்க 2 இது பேரும் என்ன சொன்னது, வரலாறு? பெரிய இவங்க 2 பேரும் மேடம் சாதனையாளர்கள் என்ன பாருங்க. பிளாக்மெயில் பண்றாங்க மேடம். நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா கூட சரி, நீ தான் கூட்டிட்டு வந்து விட்டா நான் சொல்லுவேன். இவ வந்து இப்ப நேர்ல சொல்றேங்க, இங்க இருந்து ஊருக்கு போயிருக்காங்க. நீ இந்த மாதிரி அதெல்லாம் இருக்கட்டும். ம். இந்த பையனை வர சொன்னீங்களா இல்லையா? இல்ல மேடம், ஆமா, நான் வர அது சொல்ல உண்மை. மேடம். அதான் இது உண்மை மேடம். சத்தியம். உண்மை. நான் இல்ல, நான் வரவே இங்க இல்லை பாருங்க. மேடம். அதுவும் வர சொன்னது உண்மை. இங்க வந்து பேசிக்கின்னு இங்க பேச எதனா சொல்லி- வாங்கி வந்து கொடுத்துட்டு இருக்கும்போது கார்டன் இருக்கு தலைமைச் செயலக எதிரில். இங்க இருக்கும்போது இவர் 2 வர பேரும் சொல்லி பிடிச்சி அங்கேயே போய் எங்களை அடிச்சிருக்கேன். விட்டுட்டு 3வது தெருவுல சரி. போய் நைட்ல படுத்து இவர் உண்மை. உங்க வீட்டு பக்கத்துல இவர் வந்து இருந்தது. வீட்டு பக்கத்துல இல்ல, அதான் கார்டன்ல இருக்கும்போது 2 பேரும் ஒண்ணா இருக்கும்போது அதுல ஒருத்தர் அடிச்சிட்டான். அதுக்கப்புறம் உங்க வீட்டு பக்கத்துல 5 வருஷம் இருந்தாராமே. அதான் அதை கேட்டுனாங்களா, அப்படியே கூட்டின்னு வந்துட்டாங்க. வந்துட்டு எல்லாரும் அடிக்க வந்தபோது நானே சொன்னேன், என் தம்பி மாதிரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல கூட்டின்னு வந்தேன். வீட்டுக்கு கூட்டிட்டு ஏன் சொன்னீங்க? எல்லாம் ஏரியால ஜனம்லாம் ஒண்ணா ஆயிடுச்சு மேடம். அந்த நேரம் அடிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு கூட்டின்னு வந்துட்டு அவரை சொன்னேன். அடிச்சா உங்களுக்கு என்னங்க? என்ன நல்லதரமா சொல்லி என்னையும் அடிக்க அனுப்பிட்டாரு. வந்துருவாங்க. என்னையும் என்கிட்ட நல்லதரமா நானே சொன்னாங்க 2 மேடம். பேரையும் அடிச்சிட்டேன். நீ போய் என்ன அடிக்கலாம் இல்ல அவனை மேடம். பாரு சொன்னாரு அப்படின்ட்டு மேடம். என்னன்ற போய். நல்லதரமா சொன்ன மாதிரி சொல்லி இவர் நல்லதா சொன்னாருன்ட்டு நான் நம்பி போனேன். இதுக்கு- முன்னாடி விட்டு இவர் பின்னாடி சரி, ஓடி right அடிக்க madam. வந்துட்டாரு. வந்த உடனே என்ன அடிக்க பண்றேன், வந்தாங்க, வீட்டுல கூட வீட்டுல விட்டுட்டு என்ன முடிவு எடுக்கிற இடத்துக்கு போயிடுன்னு உடனே இவன் என்கிட்ட சொல்லிட்டான் மேடம். அவன் என்னை நம்பி வந்துட்டான், என் கூட தான் இருப்பான், இதுதான் உண்மை, நாளைக்கு எதுவானாலும் அவனுக்கு நான் தான் பதில் சொல்லி ஆகணும், ஊர்ல மானம் போயிருச்சு, என்னதான் கேட்பாங்க, என் கூட தான் இருப்பான். அதனால ஓகே சொல்லிட்டீங்க. நான் சொல்லல அப்படின்னா இரு. தண்ணி அடிக்க காசு கொடுப்பாரா? இல்ல மேடம், ஆனா ஊர்ல கொடுப்பீங்களா? ஊர்ல ஒரு இங்க ஊர்ல வந்து வந்து பிறகு full ஆ நான் தான் பண்ணியிருந்தேன் மேடம். அப்படி என்னெல்லாம் பண்ணுவீங்க? அவர் கடையில போய் உட்காந்தீங்களா? இல்ல மேடம், இந்த இங்க இந்த பெரம்பூர்னு ஒரு கடை எடுத்தாங்க, அங்க போன ஒரு 2 நாள், ஒரு வாரம் 10 நாள் போன அந்த கதையை கேளுங்க மேடம். 4 மாசம் இருந்தாரு மேடம். ஒரு அங்க வருஷம் போன உடனே certificate வச்சிருக்கேன் மேடம். இதுக்கு மேல நீங்களே உங்களை அவமானப்படுத்திக்காதீங்க. கண்டிப்பா மேடம். அப்ப அங்க என்ன சொல்லிருக்கான், இது என் பொண்டாட்டி, விளக்கின் மீது ஆணை. இதுக்கு சத்தியம். இவரோட கடையில இவர் போய் 10 நாள் இருந்தாராம். 10 நாள் தான் 10 இருந்தாராம். நாள் இல்ல மேடம், அவருக்கு ஒரு மேடம், வருஷம் அந்த மெடிக்கல் கடைக்கு ஏற்பாடு சர்டிஃபிகேட் பண்ணதே மேடம். இவதான் மேடம். இததான் ஏற்பாடு பண்ணி நீங்க ஏன் போய் சொல்லி உட்காந்தீங்க? சொன்னது இவ. அவ சொன்னா நீங்க ஏன் போய் உட்கார்றீங்க? போய் பாருங்க, நமக்காக தான் வந்திருக்கேன், இதை பாக்குறாங்க, இதை பாருங்க, நான் தான் முதலீடு இதுக்கு மேல போட்டேன். அவமானம் எதுவும் தேவையில்லைங்க. இதை விட பேசாதீங்க. கேவலமான அவமானத்தெல்லாம் தாங்கிட்டு இருக்கேன் மேடம். நாங்கள நீங்க தான் செஞ்சிருக்கீங்க. நான் அவங்க செய்யல செய்யறத விட கேவலமான விஷயம் நீங்க தான் செஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு என்னோட சூழ்நிலை மேடம், அதுக்கே அன்னைக்கு தெரியுமா ஊருக்கு போயிட்டான் மேடம். எல்லாரும் இதான் சொல்றது. அந்த ட்ரெயின் ஊருக்கு போறது பொண்ணுகிட்ட சொல்லி கூட்டின்னு போறா, அவங்க அப்பா வேணான்னு சொல்லு, அவங்க கூட நம்ம போயிருவோம். அப்படிலாம் இங்க நான் இருந்து சொல்லல. திருவண்ணாமலை வரைக்கும் போய் நான் மறுபடியும் இவன் போன் பண்ணி இவங்க திரும்பி வந்தான். உங்களுக்கு உங்க பொண்டாட்டியே பாதுகாத்துக்க தெரியல. எப்படி நீங்க பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்க? பேசாம இருங்க. இதை விட கேவலமான விஷயம் எதுவுமே கிடையாது. 3 பேரும் சேர்ந்து அவ்வளோ அவர் வந்து அந்த சூழ்நிலையை அவர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. இந்த அம்மா அவங்க விதத்துல பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் எந்த தப்புமே பண்ணல இவர் மேடம். நீங்களா? நீங்க தான் இதுல ரொம்ப கேவலமா நடந்த ஆளு. ஆனா வாஸ்தவம் தான் மேடம், எனக்கு எந்த ஒரு ரொம்ப சப்போர்ட் கேவலம். கிடையாது, Support- யாரும் இல்ல, ஒரு உதவி இல்ல Support-ஆ? மேடம். வேண்டாமே.
ஒரு உதவி கஞ்சியோ கிடையாது. கூழோ குடிச்சிட்டு இருக்கலாமே. அது குடிக்கிறது கூட எனக்கு வழி இல்ல மேடம். இன்னைக்கு வரைக்கும் யாருமே இல்ல. பேசாம இருங்க, பேசாம இருங்க. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடில இருந்தே சொன்ன மேடம். எனக்கு உங்க நியாயம் கேட்க வேண்டாம். இப்ப பொண்ணோட விஷயம் என்னது? அதான் மேடம். அதுக்கு வாங்க. பொண்ணோட விஷயம்னா அதாவது இவங்க 2 பேருக்கு சம்பந்தம் இல்லாம பிரிஞ்சிடணும். இவங்களுக்கு எந்த தொடர்பும் இருக்க கூடாது. என்ன திடீர்னு இப்படி ஒரு ஞானோதயம்? மேடம் இத நான் வருஷம் கணக்குல சொல்லிக்கிட்டு தான் வரேன், பாத்துக்கிட்டு தான் வரேன், தொந்தரவு கொடுத்துக்கிட்டு தான் வரேன். இவ்ளோ நாள் வந்து எனக்கு சப்போர்ட் இல்ல, அதனால நான் இருந்துட்டேன். என்ன நிலைமை நேத்து ராத்திரி சொன்னீங்க. கூட வந்து என்ன அடிச்சிருக்காங்க, இதுக்கு முன்னாடி அடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்ப சேர்ந்து என்ன என்ன திடீர்னு அடிச்சிருக்காங்க? தெரியணும்? இப்ப என்ன அடிக்கலாம் விஷயம்? இல்ல, அதான் இப்ப என்ன விஷயம்? இவருக்கு இவ்ளோ நாள் 6 வருஷம் இந்த கேவலமான பொழப்பு பண்ணிட்டீங்க. ஏன்ட்ட கேளுங்க மேடம். இப்ப என்ன? தப்பா பேசுவார் மேடம். இப்ப என்ன? அதாவது இப்ப என்ன? பொண்ணோட பீச்சர் பாதிக்குதான் மேடம். அதான். அது இல்லாம என் ஊர்ல பொண்ணு யாரும் 12வது மதிக்கல. வரைக்கும் படிக்கணும்ன்றதுக்காக படிக்க ஊர்ல வச்சிருக்காங்க. யாரும் என்ன மதிக்கல. அதுக்காக என் பொறுத்து பங்காளிங்க நின்னேன். எவனும் என்ன இப்ப அவ மதிக்கல. படிப்பு முடிஞ்சு போச்சு. முன்ன விட்டு நம்ம இந்த பின்னாடி இடத்துல இனிமே வச்சு பேசுறானுங்க. பாதுகாக்க முடியாது. கிராமத்துக்கு போ வச்சிரு. அங்க எல்லா 4 பேர் சலுகையும் பழகிய இவருதான். இடத்துல தெரிஞ்சா எல்லா அவளுக்கு சலுகையும் கல்யாணம் பண்ணி பண்ணி கொடுத்துடணும். வச்சிருக்காங்க. எல்லா சலுகையும் இதுதான் என்னோட வீட்டு ஆசை. குடும்பத்தையே பார்த்து தவமணிக்கு கந்தன் வேணும்னு சொல்றாங்க. ஆமா, நீங்க என்ன சொல்றீங்க? அது அவங்களோட விருப்பம். மிஸ்டர் செல்வ பெருமாள் என்ன தனியா விட்டுருங்க. என் புள்ளைக்கு எதனா வழி சொல்லுங்க. என்ன சொல்லணும்? உங்க பிள்ளைக்கு என்ன வழி என் சொல்லணும்? பொண்ணுக்கு எதனா ஒரு வழி என்ன பண்ணணும். வழி? என்ன வழி? இன்னைக்கு வந்து எங்களால ஒண்ணுமே பண்ண இது முடியாது. எப்படி சாத்தியமாயிடுமா மேடம்? என் வீட்டுல எந்த தாய் தோப்பு அண்ணன் தம்பி யாருமே என் தோப்பு ஒண்டிதாங்கிறாரு. அவரு கூட சரியில்லை சரி, மேடம். இப்ப வந்து நீங்க காப்பாத்தணும் என்ன வேலை அப்படின்னா நமக்கு கல்யாணம் ஆகி நீங்க எத்தனை என்ன வருஷம் வேலை ஆச்சு? செய்றீங்க? நான் இது வீட்டுல வரைக்கும் எந்த வேலைக்கும் போனது கிடையாது. அதுக்கு முன்னாடி இந்த கடைக்கு போனேன். அதான் மேம். சரி, இப்ப நீங்க எதுக்கு எங்க கிட்ட வந்தீங்க? உண்மையை சொல்லுங்க, எதுக்கு வந்தீங்க? இது தீர்வு கிடைக்கணும்னு என்ன என்ன தீர்வு? இவங்க இந்த தொடர்பு இப்படியே வச்சு வேண்டாம், தொடர்பு வச்சுக்காதீங்க. அதுதான் அதுக்கு எதுக்கு எங்கிட்ட வந்தீங்க? அதுக்கு எங்க கிட்ட மேடம், வந்தீங்க? இவன் சொன்னானா? என்கிட்டயே அவன் சொன்னா எனக்கு கேட்கണ്ട, உங்க நியாயம் எல்லாம் கேட்க வேண்டாம். அவங்க என்ன நீங்க ப்ளீஸ் பேசாதீங்க. எதுக்கு வந்தீங்க? அதான் இப்போ இவரும் எனக்கு வேணாம். இவரும் வேணாம். அதிகமா பேசுறாரு. சரி, வேண்டாம் இவரும் வேண்டாம். வேண்டாம். என்ன வெட்டி விட்டுடுங்க மேடம். நான் நான் வெட்டி விடுறது, நீங்க வெட்டி விட்டு போயிட்டு நான் இருங்க. என் தாய் எங்கேயோ போயிட்டு நாங்க கொடுக்க என் பொண்ணோட லைஃபுக்கு தான் வரும் போங்க. மேடம். என்ன அதுதான். பொண்ணோட லைஃபுக்கு என்ன வேணும்? அவளுக்கு எதனா ஒரு படிப்பு எங்கன்னா என்ன வேணும் பொண்ணுக்கு? காலேஜ் எங்கன்னா சேர்த்து விட்டு எங்கன்னா ஒரு கூலி வேலை பார்த்து அதுக்காக எல்லாம் வரல. அதுக்குதான் மேடம். இல்ல இல்ல உங்களால அந்த அளவு எங்களுக்கு டார்ச்சல் குடுத்துட்டாங்க மேடம். யாரு torture எங்க குடுத்தாங்க? வீட்டுக்காரரு ரொம்ப மேடம். டார்ச்சல் தினைக்கும் அடிக்கிறது. இது நீங்க சொல்லி நீங்க எல்லாரும் வெளியே இருங்க ப்ளீஸ். நான் பொண்ணுட்டு தனியா பேசுறோம். எதையோ பண்ணிட்டாங்க, என்னோ செஞ்சாச்சு. இப்ப இங்க வந்து இதை சொல்லுவானே, சொல்ல தேவையே இல்லையே. எதுக்கு வந்தாங்க? அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இவங்க 3 பேரும் இத்தனை வருஷமா ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல போயாச்சு. திடீர்னு நம்ம முன்னாடி எதுக்கு வந்து உட்கார்றாங்க? இப்போ உன் வீட்டில் இருக்கிற நிலைமை என்னதுன்னு உனக்கு தெரியுமாம்மா? உங்க அம்மா வாழ்க்கையில, உங்க அப்பா வாழ்க்கையில என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியும் மேடம். தெரியுமா? எவ்வளோ நாளா தெரியும் உனக்கு? 3 வருஷம் 4 வருஷம் இருக்கும். நீ உங்க அம்மாட்ட கேட்கலையா ஏன் இப்படி பண்றீங்கன்னு? சூழ்நிலை தெரியாமல் செஞ்சுட்டேன் அப்படின்னு. சரி, அந்த கந்தனை உனக்கு தெரியுமா? தெரியும். அவர் வீட்டுக்கு வரது உண்டா? வருவார். அப்போ நீ சொல்ல மாட்டியா அம்மா அம்மா எனக்கு பிடிக்கலன்னு? நான் அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன். ம். சின்ன வயசுல தெரியாது. இப்போ இந்த வருஷமா இதுக்கு முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருக்கேன், வேணாம் விட்டுட்டு நீ தனியாக வந்துடுமா, அப்பா கூட இருந்துருமா அப்படின்னு சொல்லியிருக்கான். உங்க அப்பாவோட ஸ்டாண்ட் என்னது இதுல? எங்கள் அப்பா வேணான்னு தான் சொல்கிறாரு. எவ்வளோ நாளா சொல்றார்? இப்போ தான் ஒரு வருஷம் இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்க அப்பா கேரக்டர் எப்படி இருந்தது? கூட இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். கந்தனை கூட இருந்துக்கிட்டு சொன்னாரு. ம் சரி, ஏன் திடீர்னு உங்க அதர்வைஸ் உங்க அப்பாவோட கேரக்டர் தண்ணி அடிப்பாரா? ம் தண்ணி அடிப்பாரு. உங்ககிட்ட எல்லாம் எப்படி நடந்துப்பாரு? என்கிட்டலாம் நல்லா இருக்கும் போது ஒழுங்காக பேசுவார். தண்ணி அடித்தா தப்பு பேசுவார். என்ன பேசுவாரு? அம்மாவை கேட்குற மாதிரி கேட்பாரு என்னையா. அப்படியா? ம். உங்க அம்மாட்ட எப்படி? ம். அம்மாட்டையும் அப்படிதான். அம்மா கிட்ட அசிங்கமாக பேசிட்டு ரொம்ப பேசுவார் அம்மா கிட்ட. உங்க அம்மா எப்படி? அம்மாவும் தான் பேசுவாங்க, தப்பாக பேசுவாங்க. 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. நடுவில் நான் போய் தடுப்பேன், நீ ஏன் வர நடுவில் அப்படின்ட்டு அப்பா கூட கேட்டிருக்காரு என்ன. தப்பா பேசுவாரு. ம் சரிம்மா, இப்போ உன்னோட ரிலேஷன்ஷிப் வித் கந்தன் எப்படி? நல்லா தான் பார்த்துக்கிறாரு. இருந்தாலும் அவர் செய்கிற ஒரு இது பிடிக்கல. உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிறாரா? என்கிட்ட பயப்படாம சொல்லு. தப்பாக நடந்ததில்லை, ஆனால் தப்பான பார்வை. அப்படியா? அதுதான் பிரச்சனைக்கு காரணமா? பிரச்சனைக்கு அதுவும் இல்லாமல் அப்பா நான் இதுக்கு முன்னாடி அப்பா இருந்தார். அப்போ நான் சின்ன பொண்ணாக இருந்தேன்.
இப்போ வந்து நான் பெரிய பொண்ணாக இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இனிமேட்டு வேணாம். அவர் உங்கள்கிட்ட தப்பாக நடந்துக்கிறாருன்னு உங்கள் அப்பாவுக்கு தெரியுமா? தெரியாது. உனக்கு என்னம்மா அப்போ கஷ்டம் வீட்டில்? உன்னோட பிரச்சனை என்னது? உன்னோட நிலைமை என்னது? எனக்கு சரியாக படிக்க முடியல. வீட்டில் ஒரே ரூமு, அதில் அப்பா அம்மா அவர் எல்லாருமே ஒரு நாள் கூட என்னால் உருப்படியாக படிக்க எல்லாருமே முடியல. ஒரே ரூமில் இருக்கீங்களா? ஆமாம், அவருக்கு வந்து தனியாக ஒரு வாடகை வீடு இருக்குது. இருந்தாலும் சாப்பிட்றதுக்குலாம் இங்கே தான் வருவார். சாப்பிட்ட உடனே போக மாட்டார். நான் போய் சொல்வேன், சாப்பிட்ட உடனே போயிட்டு அப்பா வந்தால் பிரச்சனை அங்கன்னு தெரியல, ஏன் தெரிஞ்சு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேட்பேன். முக்கால்வாசி அவரால் தான் ஒருமே பிரச்சனை, கந்தனால தான் வரும். உன் தம்பி எப்படிம்மா? தம்பிக்கு இது ஒன்றும் தெரியாது? தம்பிக்கு எதுவும் தெரியாது. தம்பி வந்து மன வளர்ச்சி கம்மி, அவனுக்கு எதுவும் தெரியாது. நீ தான் தம்பியை பார்த்துக்கிறியா? நானும் பார்த்துப்பேன், அம்மாவும் பார்த்துப்பாங்க. அம்மாவும் பார்த்துப்பாங்களா? நீ இதை பற்றி ஏம்மா அழுவுற? சொல்லுமா, உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறோம், சொல்லுமா, தைரியமா பேசு. எனக்கு எங்கள் அப்பா வேணாம் மேடம். வேணாம்? அவரும் வேணாம். நானும் அம்மா தம்பி 3 பேர் மட்டும் இருந்து படிக்க முடியலையம்மா உன்னால? நம்ம படிக்கிற சூழ்நிலை எனக்கு ஏற்படுத்தி தரல வீட்டில். 10th அம்மா வந்து படிக்கிற சூழ்நிலை இருந்தது, ஏற்படுத்தி தந்தாங்க. 400 above வந்தது. ஆனால் 12th எனக்கு படிக்கிற சூழ்நிலை ஏற்படுத்தி தரல. நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு அப்பா கேள்வி கேட்ட கேள்வியில் மண்ணெல்லாம் தூச்சிக்கிட்டு ரொம்ப பிரச்சனையாயிடுச்சு. படிக்க என்ன யார் அப்பா என்ன சொன்னாரு? அப்பா வந்து அதான் வீட்டில் அந்த பிரச்சனையில் நான் தடுக்க போனது அப்பா என்னை கேட்டார். என்ன கேட்டாரு? சீக்கிரமாக கேட்டார், நீயே அம்மாவை கொடுத்த அப்படி இப்படின்னு பேசிட்டாரு. தெருவில் நின்று பேசிட்டாரு. அதனால தான். நீ என்ன பண்ண அதுக்கு? வீட்டில் போய் மண்ணெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். நீ என்ன நினைக்கிற? யார் பேரில் தப்பு நினைக்கிற? 3 பேர் மேலே தப்பு தான். உங்கள் அம்மா என்ன செஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன்? எங்கள் அம்மா செஞ்சு தப்பு, ஆனால் இந்த தப்பு செஞ்சிடக்கூடாது. ஸ்டார்டிங்லேருந்தே அப்பாவும் விட்டார். ஸ்டார்டிங்லேருந்தே அவரை கண்டிச்சிருக்கணும். ஆனால் அப்பா இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து அதை இது பண்ணுறாரு. வீட்டாண்ட இருக்கவங்களும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, ஒரு மாதிரி பேசுவாங்க. கிளாஸ்லேயும் சரி நிம்மதியே இல்லை, படிக்க முடியாது என்னால். டெய்லி சண்டை போடுவாங்க. இவளெல்லாம் அப்போல்லாம் அவர் எதுனா ஒரு சின்ன பிரச்சனை சண்டை வரும். அப்போ சும்மா அந்த அம்மாவை குத்தி காமிப்பார், இப்படி செஞ்சு அப்படி செஞ்சுன்னு சொல்லிட்டு அசிங்கமாக பேசுவார். என் முன்னாடி அசிங்கமாக பேசாததுனால ஒரே ரூம் என்ன பண்ண முடியும், வெளியும் பேசுவார். வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க? அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எதுவும் கேட்க மாட்டாங்க. சில பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி கேட்காதுண்ணா, வெளியில் வந்து கேட்காத, நீயே எப்படி கேட்டால் மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, மற்றவங்களுக்கு இடம் கொடுக்காதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. இவர் அட்வைஸ் பண்ணுறது கேட்க மாட்டார். யாரும் ஒப்ஜெக்ட் பண்ண மாட்டாங்களா இந்த மாதிரி பண்ணுறது? கந்தன் உங்கள் வீட்டுக்கு வர்றது அக்கம் பக்கத்தில் யாரும் ஒப்ஜெக்ட் பண்ண மாட்டாங்களா? ஏன்? அவங்க வேலை அவங்க பார்த்துப்பாங்க, யாரும் வரமாட்டேன். இப்போ நேற்று அப்பா அடித்தது கூட யாருமே வரல. ரொம்ப அடிச்சிட்டாரா? பேசிகிட்டு இருந்தாங்க. நான் அதான் சாப்பாடு வாங்கிட்டு வெளியே போயிட்டு இருந்தேன். வெளியே போயிட்டு வரும்போது பேசிகிட்டே இருந்தாங்க. திடீர்னு அப்பா அப்படி குடிச்சிட்டு இருக்க வந்து அடிச்சிட்டாரு. அப்படியே அந்த மூக்குலேயே அடிச்சிட்டாரு. அதனால் ரத்தம் அப்படியே ஓடிடுச்சு. தரை ஃபுல்லாக ரத்தமாயிடுச்சு. உனக்கு அம்மா மேலே கோவம் இல்லையா? கோவம் இருக்குது. ஆனால் அம்மா கூட போகிறேன்னு சொல்கிறேன். அம்மா கூட போகணும் ஆயிருந்தாலும் அவங்க அம்மா, ஆனால் எங்கள் அப்பா மேலாம் அவங்க செய்ய மாட்டாங்க. அம்மா உனக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்களா? இருக்குமா? இருக்கும். இப்போ நீ வேலைக்கு போகலான்னு இருக்கியா, படிக்கலான்னு இருக்கியா? படிக்கலான்னு இருக்கு. எதுக்குமா இங்கே வந்தீங்க? நாங்கள் என்ன செய்யணும்? இல்லை இப்போ கந்தனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா ஏதாவது பேச்சு நடக்குதா? இல்லை அப்படிலாம் கிடையாது. இல்லை அவர் உங்கள்கிட்ட தப்பாக நடந்து பாருன்னு உனக்கு பயமாக இருக்கா? ஆமாம். உங்கள் அம்மாட்ட சொன்னியா நீ? நான் சொல்லியிருக்கேன். அவங்க அம்மா வர சொல்லுங்க. கந்தனை பற்றி என்ன சொல்லியிருக்காருங்க உங்கள் பொண்ணு உங்ககிட்ட? வேணான்னு சொன்னாங்க. வேற எதுவும் சொல்லியா? வேற எதுவும் சொல்ல. அந்த பொண்ணை எப்படி பார்க்குறாரு சொல்லியிருக்காங்களா? கேட்டு பாருங்க. என்னம்மா சொன்னீங்க? அந்த தப்பான பார்வை பார்க்குறவங்ககிட்ட சொல்லியிருக்கல முன்னாடி. தெரியுமா உங்களுக்கு இந்த விஷயம்? இப்போ தெரியுதா நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கன்னு? தெரியுமா தெரியாதா? இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாது. தெரியாது. என்ன விஷயம் செஞ்சுருக்கீங்க பார்த்தீங்களா? நீங்கள் செஞ்ச தப்பு எங்கே வந்து முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்களா? அது எனக்கு தெரியாது மேடம். அந்த மாதிரி உங்களுக்கு தெரியாதா? தெரியறதுக்கு விருப்பப்படலையா? இல்லை, எனக்கு தெரியாது. அப்போ உங்கள் பொண்ணு சொல்கிறா கேளுங்க. நான் உங்கள்கிட்ட முன்னாடி சொல்லலையா, இந்த மாதிரி ஒரு முன்னாடினா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கல, இந்த மாதிரி கண்ணை தப்பான பார்வைலாம் பார்க்குதுமா,
எனக்கு பிடிக்கலாமா அது பண்ற ஒரு ஒரு விஷயமோ சொல்லியிருக்கனா இல்லையா உனக்கு? என்னாண்ட பண்றது பிடிக்கலன்னு மிரட்டிட்டு இருந்த என்ன நீ பண்றது சரியில்லை. அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி பார்வையும் பிடிக்கல, ஒரு மாதிரி தப்பான பார்வை பாக்குதுன்னு சொல்லியிருக்கனா இல்லையா? நீ உன்னை பார்வை பாக்குதுன்னு சொல்லியிருக்கா. நீ எனக்கு கூட சரி சண்டை அது ஞாபகத்து வரலையாம்மா. ஓ அது எப்படி அது எப்படிம்மா ஞாபகம் இல்லாம இருக்கும்? பொண்ணை வச்சிருக்கீங்க, பொண்ணு இப்படி சொன்னா உங்களுக்கு எப்படி ஞாபகம் வராம இருக்கும்? இல்லை மேடம், அவங்க இப்போ ஏதாச்சும் ஒன்று சண்டைன்னா அவங்க திட்டிக்குவா, அவளை இவன் திட்டுவா, அவன் இவனை திட்டுவா. அதனால எனக்கு அதெல்லாம் பேச்சு இல்ல. அதான் மேடம். அவ பயம் என்னது கேளுங்க, அவளுக்கு என்ன பயமா இருக்கு கேளுங்க. என்ன பலமா? எனக்கு எதனா பிரச்சனை வந்துடும் பயமா இருக்கு. அதால இப்போ ஊர்லயும் பேசுறாங்க, நீ அம்மா மாதிரியே நீ இருப்ப அப்படின்றாங்க. அந்த மாதிரி நிலைமை எனக்கு வர வேண்டாம். அவ என்ன பயப்படுறான்னா கந்தன் அவகிட்ட தப்பா நடந்துப்பாரோன்னு அவ பயந்துக்கிறான். ஏன்னா அவன் பார்வை சரியில்லை. ஏமா நீங்க செஞ்ச ஒரு காரியம் அந்த பொண்ணோட வாழ்க்கை எப்படி பாதிக்குதுன்னு பாத்தீங்களா? கந்தனை வீட்டுக்குள்ள விட்டு இந்த வயசு பொண்ணு வீட்டுல இருக்கு. எப்படி உங்களுக்கு மனசு வந்து எப்படி உங்களுக்கு மனசு வந்தது? எப்படி நீங்க அப்படி செய்வீங்க? இவர் என் வீட்டுக்காரர் எதுவும் செய்யலைன்னா அவர் வந்து செஞ்சாரு. அது வச்சு தான் தப்பா போச்சு. நான் பண்ணது தப்பு, அதனால தான் அந்த நிலைமை. நீங்க இங்க இருந்து பேசுறீங்க, மனசுல இருந்து பேசல இல்லை மேடம். அதான் அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல உங்களால. என் பொண்ணு வாழ்க்கைக்கு தான் மேடம் இப்போ உண்மையிலே நான் சொல்றேன். என் பொண்ணு தான் எனக்கு இனிமேல் வேணும். அது எதிர்காலம் நல்லா இருக்கணும். என்ன செய்ய போறீங்க? செஞ்சேன், இவ்வளோ நாள் தப்பு செஞ்சேன். இனிமே அவனும் எனக்கு சரியில்லை, அதனால தான் நான் வேண்டான்னு சொல்லிட்டு இப்போ இங்கே வந்தோம். இப்ப நீங்களும் உங்க பொண்ணு உங்க பையனுமா இருந்துப்பீங்களா? இருந்துக்கிறோம் மேடம். எங்க இருப்பீங்க? எங்க அம்மா வீட்டில் கூட. எங்க அது? அவளை போனோம். முன்னாடியே பண்ணிருக்கலாம்ல. அம்மாடி நீ வெளியே போயிட, கவலைப்படாது. ஓகே, பார்ப்போம் அவங்க என்ன சொல்றாங்க, பார்ப்போம். அதுக்கப்புறம் முடிவெடு. தைரியமா இருக்கு. அம்மா கூட இருந்ததால ஆமா, அப்பா வேண்டாம். அப்பா வேண்டாம். ஏன்னா அவரு நைட் அந்த பொண்ணை பிடிச்சி கையை முறுக்கி வச்சு அடிச்சுட்டாரு மேடம். என்ன அடிக்க வந்து தடுத்தாங்க. அம்மா அவரு குடிச்சிட்டா மண்டையில மூளை கிளம்பி அப்படியே ஒரு கோளாரா ஆயிடுது. இப்படி பொண்டாட்டி பண்ணிட்டு இருந்தா யாருக்கு கோளாறு ஆகாது? பக்கத்துல கொடுத்து வைப்பாங்களாம், 2 புருஷனோட வாழ்வாங்களாம். புருஷனுக்கு அப்புறம் சைக்கோவா வெளியேறுமா? தெரியும், வெளியேறுமா? இன்னைக்கு அதோட அனுபவிக்கிறேன். நான் இன்னைக்கு பட்டதுனால இன்னைக்கு அனுபவிச்சிட்டேன் மேடம். நான் பண்ண தவறுக்கு எவ்வளவு அனுபவிச்சு. கண்ணனை வர சொல்லுங்களேன். இந்த அம்மா உங்க வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கலன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? நல்லா இருந்திருக்கும். என்னெல்லாம் செஞ்சிருப்பீங்க? நல்லபடியா இருந்திருக்கும் மேடம். எப்படி இருந்திருப்பீங்க? அவங்களும் அதே சொல்லலாம்ல. ஒரு குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்காங்க, நீங்க செய்யலாமா அது? நான் செய்யல மேடம். என்ன அது போல அந்த பண்ணிட்டேன். பொண்ணை எதுக்கு தப்பா பாக்குறீங்க? இந்த அம்மா பொண்ண நான் தப்பா பார்க்கல மேடம். அவ சொல்றாளே, எப்படி மேடம்? என்னதான் மனசுல ஐடியா வச்சிருக்கீங்க? நான் தப்பா பார்க்கல மேடம். எல்லாமே நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் என்ன மேடம். பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பொண்ணுகிட்ட எதுவும் தப்பாவும் சொல்லவும் இல்லை, தப்பா நான் எதுவும் மிரட்டவும் அந்த இல்லை. பொண்ணு சொல்றாளே, எப்படி மேடம்? உங்ககிட்ட இருந்து உங்களை பார்த்தா பயப்படுறா அவ. அப்படிலாம் ஒண்ணு நான் மிரட்டிலாம் வைக்கல மேடம். மிரட்டி வைக்கல, ஆனா உங்க பார்வை சரியில்லை சொல்றா. அப்படிலாம் ஒண்ணும் இல்லை மேடம். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை மேடம். நீங்க கேட்க வேண்டிய கேள்வி நான் கேட்டுட்டு இருக்கேன். எப்படிக்கு கந்த அந்த மாதிரி பாத்தீங்க? எப்போ பாத்தீங்க பொண்ணு தப்பா பாத்தீங்களாமே? அது போல தப்பான பார்வைலாம் பார்க்கலையே நானு. நான் என்னத்துக்கு அது போல பார்வை பார்க்கணும்? நான் என்னத்துக்கு அது போல செஞ்சுட்டு உங்ககிட்ட இது பண்ணியிருந்தேன்? அது போல தப்பான பார்வையெல்லாம் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. பொண்ணு போல வளர்த்து நிக்கிறேன். இவங்க வாழ்க்கைக்கு எடுத்தது மட்டும் பத்தாது, அது வேறையா? அது போல இல்ல மேடம். சான்ஸே இல்ல மேடம். இந்த எரியற விளக்கு சொல்றேன், அதெல்லாம் அவரே எரியற விளக்கு தான் இல்ல மேடம். சான்ஸே இல்ல மேடம். அது போல எரிய விளக்கு, எரியற விளக்கு. 2 குடும்பம் ஒரு ஓ, எனக்கு வாயில கூச்சமா இருக்கு பேசுறது மேடம். அது போல எல்லாம் இருந்துன்னு வச்சுக்க, இது போல வந்து குடும்பத்துக்குள்ள போயிட்டு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கீங்க, ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல வாழ்ந்திருக்கீங்க, அப்புறம் விளக்க வச்சு சத்தியம் பண்றீங்களா? இல்ல இது போல சொன்ன ஒரு பொய் சொல்லிக்கிறாங்க. அதுக்காக மேடம், அதுக்கெல்லாம் நான் இது பண்ண மேடம். நடைமுறையில ஏத்துக்கிற மாதிரி, வாழ்க்கையில ஏத்துக்கிற மாதிரி இல்ல விஷயமா நீங்க செஞ்சிருக்கீங்க இல்லல்ல? தப்பா பார்த்தேன்னு சொல்றா சந்தியா. அதெல்லாம் என்னைக்கும் ஒரு காலம். சரி, இப்போ உங்க முடிவு என்ன?
எதான் முடிவு இப்போ சொன்னேன் நான். எனக்கு அவரை பார்த்து சொல்லுங்க. எனக்கு வாழ்க்கையில வேண்டாம், ஒதுங்கிடு, உன்னோட வேலையை பார்த்துன்னு உன்னோட லைஃப்பை பார்த்துக்கோ. ஓகே மேடம், நான் எல்லாத்தையும் ரெடி. சாதாரணமா ஓகே ஆமாம் மேடம், வேணும் தாய் பொண்ணு என்ன சொல்கிறேன் அதுக்கு நான் கட்டுப்பாடுறேன் மேடம். என்னது? தாய் பொண்ணு என்ன சொல்கிறேன் அதுக்கு நான் கட்டுப்பாடுறேன் மேடம். பொண்ணை விட்டுடுங்க, நீங்க தாயை மட்டும் பேசுங்க. பொண்ணு வேலையெல்லாம் வேண்டாம். சரி மேடம். தாய் பொண்ணா அந்த அளவுக்கு நான் எல்லாமே நான் தான் தேவையில்லை. பார்த்துக்கிறேன். அதனால தான் நான் பொண்ணோட சொல்றேன். பேச்சை எடுக்காதீங்க. சொல்லுங்க மேடம். என்ன பிளான் வச்சிருந்தீங்க 2 பேரும் மனசுல? எந்த பிளானும் இல்லை மேடம். பொண்ணை கட்டி கொடுக்கலாம் நினைச்சீங்களா? இல்ல மேடம், அப்படிலாம் பொய் சொல்லக்கூடாது என்கிட்ட. ஐயோ மேடம், எப்படி மேடம் நானா நினைப்பேன் அந்த மாதிரிலாம் இல்ல மேடம். அதெல்லாம் தப்பு மேடம். அதுக்கு மேடம் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பொண்ணு கூட நான் வாழ்க்கை என்ன கஷ்டப்படுத்தீங்க? என்ன கஷ்டப்பட்டீங்க நீங்க? துன்பம் பட்டிருக்கேன் மேடம். நானு நீங்களா வருத்தி வச்ச துன்பத்துக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? நான் துன்பம் பட்டிருக்கேன். அந்த மாதிரி நினைப்பு ஏதாவது மனசுல இருந்தது சொல்லிடுங்க, அதுக்கு ஓப்பனா சொல்லிடுங்க மேடம். இல்ல மேடம், அது போல எதுவும் இல்லை மேடம். என் அது போல பொண்ணு இருந்தா நான் இந்த போல நின்று பேச முடியாது மேடம். நான் எகிட்டி பேச முடியாது மேடம். அந்த மாதிரி அதெல்லாம் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க. இல்ல மேடம், பொண்ணு நல்லா இருக்கணும்னு சொல்லிதான் மேடம் நான் எல்லாமே ஏற்பாடு நீங்க பண்ணேன். தேவையில்லை, நீங்க ஏற்பாடு பண்ண வேண்டாம். பொண்ணு நல்லா இருக்கிறத அவங்க பாத்துப்பாங்க, நீங்க உங்க வேலையை பாத்துட்டு போங்க. அவன் சொன்ன வயசு தான் மேடம். நான் இவங்க 2 பேரும் சொன்ன வயசு இப்ப தான் சொல்லுவாங்க, சொல்லுங்க. சொல்லுங்க. எதுவும் ஒண்ணுமே நான் எவனுக்கு செய்ய தேவையில்ல, நான் பாத்துக்கிறேன். நீ அதே வேலைக்கு போயிடு. இப்ப நீங்க எங்க போறீங்க? நான் சாமான் தான் ஷிஃப்ட் ஆகிட்டாங்க, நான் ஊரோட தான் மேடம் போங்க. போங்க. கஷ்டப்படணும், உட்காந்து சாப்பிட்டாச்சு இவ்வளோ நாள், இன்னும் அப்படி முடியாது. என் பையன் மன வளர்ச்சி எனக்கு என்னை விட்டு எங்கேயும் நான் வர மாட்டான். அதனாலதான் மேடம் இவ்வளவு அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாரும் இப்படி ஏதாவது காரணம் சொல்றாங்களா? இல்ல, நான் இப்ப போறேன்னு தான் சொல்றேன் மேடம். நான் எங்கேயாவது சரி, போறேன். அப்ப நீங்க போங்க. அந்த வீட்டை எப்ப காலி பண்ண போறீங்க? எந்த வீட்டு? இப்ப நீங்க இருக்கிறது வீடு தான் சாமெல்லாம் காலி ஆயிடுச்சு மேடம். சொந்த வீடா அது? சொந்த வீடு தான். அப்ப நீங்க தான் காலி பண்ணணும். நீங்க வாடகை வீட்டுல தான் அவங்க காலி பண்ணி போயிட்டாங்க மேடம். அவங்க வரலன்ட்டாங்க. நான் காலி சொந்த பண்ணிக்கிறேன் வீடு. மேடம். நான் காலி பண்ணிக்கிறேன். எப்போ? அவங்களுக்கு காசு அட்வான்ஸ் கொடுத்துருங்க மேடம். அதுக்கு எப்ப காலி பண்றீங்க? அவங்கள கேட்டா தான் மேடம் சொல்ல அட்வான்ஸ் முடியும். இப்போ நாங்க கூப்பிட்டு சொல்றோம். இன்னைக்கு உங்களுக்கு அட்வான்ஸ் திருப்பி கொடுத்துருவாங்க. கொடுக்க சொல்லு மேடம். நாளை காலையில வாங்கிங்க அட்வான்ஸ். நாளைக்கே காலி பண்றேன் மேடம். சரி, கிளம்புங்க. இவங்க 80,000 ரூபாய் எடுத்துட்டு கடையில போய் நகை வாங்குவாங்களாம். சொந்த வீடு ஒன்று இருக்கு, இன்னொரு வீடு அவங்க பேர்ல வாங்கி வச்சிருக்காங்களாம். அப்புறம் எனக்கு வழி இல்லை, நான் வேற வழி இல்லாம பண்ணிட்டேன். இப்போ நாங்க கடையில நானும் கஷ்டப்பட்டேன் மேடம். அந்த கடையில அந்த கஷ்டப்பட்டு கஷ்டப்படுறது தனியா போய் கஷ்டப்படுறது, அவர் கடையில உட்காராம தனியா எங்களுக்கு ஏற்பாடு பண்ண முடியாது. அவர் ஏற்பாடு நாங்க நகை வச்சு கடை வாங்க விட்டோம் மேடம். நகை வச்சு பணம் அது கொடுத்தோம். அவர் இல்லாமே செஞ்சிருக்கலாமே. எங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது மேடம். அதை பத்தி அவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் தெரியறது இல்ல. உங்க மனைவியும் உங்க பொண்ணும் உங்க கூட வாழ விரும்பல. அவங்க தனியா போற விருப்பப்படுறாங்க. சரி, உங்களுக்கு வேற என்ன வேணும்? எனக்கு என் மகளுக்கு எதனா செய்யணும், என் பிள்ளைங்களுக்கு எதனா செய்யணும். அதை நீங்க செய்யுங்க. ரைட்டு. செய்யுங்க. ஆனா அவங்க வேற இந்த மாதிரி தொடர்பு வச்சுக்கின்னு இருக்கக்கூடாது. அதை நீங்க கண்டுக்காதீங்க. அவங்க உங்க கூட வாழறதுக்கு விருப்பப்படல. அப்படி இல்லை மேடம். இப்போ நான் அந்த ஊருக்கு போகணும் வரணும். அது அப்புறம் நீங்க என்னவோ செய்யுங்க. நீங்களும் அவங்களும் கனெக்ஷன் இல்லைன்னா அப்புறம் என்ன? அவங்க வாழ்க்கையில நீங்க தலையிடாதீங்க. எப்படி மேடம் அப்புறம்? எப்படின்னா இப்போ இங்க பேசி வந்தது 2 பேருமே வேணான்ற, அப்ப 2 பேருமே வேணாம்னு அது சொல்லிட்டு என்னவோ பண்றாங்க அவங்க. அவங்கள பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. உங்களால அவங்கள பாதுகாக்க முடிஞ்சுதா? நல்லபடியா குடும்பம் பண்ண முடிஞ்சுதா? சரி, ஓகே மேடம். முடியல. பொம்பளை புள்ள வச்சிருக்கீங்க, வீட்டுக்குள்ள 6 வருஷமா ஒருத்தன் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கான். என்ன பாதுகாப்பு இருந்திருக்கும் அந்த பொண்ணுக்கு? இப்ப வந்து பேசுறீங்க. அட்லீஸ்ட் பொண்ணோட வாழ்க்கையாவது கெடுக்காதீங்க ப்ளீஸ். என் பொண்ணு வாழ்க்கை பாருங்க, உங்களால முடிஞ்சா உதவி பண்ணுங்க அவங்களுக்கு. கண்டிப்பா. புரியுறதா? நீங்க ஊர்ல போய் செட்டில் ஆக போறீங்கல்ல, போய் பாத்துங்க. கிளம்புங்க. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். அம்மா வீட்டுக்கு போயிடு, உடனே போயிடுங்க. கந்தனோட பேச்சுவார்த்தை இருக்கக்கூடாதுன்னு புரியுதா? உங்களுக்கும் கந்தனுக்கும் இருக்கிற கனெக்ஷன் இப்ப கட்டு. இன்னொரு வாட்டி நீங்க அவர்கிட்ட பேசி இந்த மாதிரி வீடு நகைன்னு சொல்லி பேசிட்டு இருந்தீங்க, பொண்ணோட வாழ்க்கை கெட்டுடும். நான் சொல்லிட்டேன். தயவு செஞ்சு அம்மாவா இந்த கடமையாவது செய்யுங்க. புரியுதா? கிளம்புங்க.
மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.